பேசவே சத்தியமாக கஷ்டமாக இருக்குது. மூஞ்சில நான் எப்படி முழிப்பேனே தெரியல. நான் கண்டிப்பாக எங்கள் அக்கா வேதனைப்பட்டு தான் இருப்பா. தம்பி இப்படி பேசிட்டோமே அப்படின்னு. எங்கள் அக்காவுக்கு என்னை பற்றி தெரியும், நல்லாவே தெரியும். நான் எடுக்க மாட்டேன்னு தெரியும். ஆனால் அவள் என்ன மனப்பக்குவத்தில் இருந்தாலும் தெரியல. நான் அது காரணம் வந்து நான் தாங்க. அன்னைக்கு பொங்கல் டைமில் நான் எங்கள் அக்காட்ட வந்து 4000 தெரியாம எடுத்து நான் தப்பு பண்ணல, குடிக்கல, எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. நல்லது தான் பண்ணியிருக்கேன். என் தங்கச்சிக்கு பொங்கலுக்கு ரூபா கம்மியாக இருந்துச்சு. அந்த நேரம் எனக்கு வட்டிக்கு எங்கேயும் யார்கிட்ட கை மாற்ற எதுவுமே கிடைக்கல. அப்போ அந்த ரூபா இருந்துச்சு, அதை எடுத்துச்சு தங்கச்சி செஞ்சுருவோம். எப்படி கேரளா போயிட்டு வந்ததுக்கப்புறம் கேரளாவுக்கு வந்ததுக்கப்புறம் தானே இப்படி 3 நாள் கழிச்சானா ரூபா கொடுப்பா சீட்டு பணத்துக்கு அப்படின்னு நினச்சேன். அதுக்குள்ள ரொட்டேஷன் பண்ணலாம், வண்டி வண்டி ஓட்டி ராத்திரி போல் வண்டி ஓட்டி அக்காட்ட எப்படியா கொடுத்துருவான்னு நினச்சாங்க. அந்த ரூபா எடுத்தேன். அதை எடுத்து தாங்க தப்பாக போச்சுங்க. அவன் என்ன சொல்ல தெரியுமா, அன்னைக்கு எடுத்த மாதிரி இவன் இன்னைக்கு எடுத்திருப்பான், எடுத்துட்டு இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எங்கள் அக்கா அந்த மனசில் ஒரு தப்பான அபிப்பிராயம் ஓடிட்டான். அதுதான் இப்போ நான் அன்றைக்கி இப்போ சங்கடப்பட்டு சீரியல் நிற்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு மைனஸுங்க. பேபி கார்த்திகா, வணக்கம் பேபி கார்த்திகா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம் பேபி கார்த்திகா, வணக்கம் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நண்பர்களே? வணக்கம் நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலில் போய் பாருங்கள், வீடியோ பாருங்கள், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசாக நண்பர்கள் அன்றைக்கி இப்படி மன வருத்தத்தில் பேசுகிற தவிர நினைக்க வேண்டாங்க. மனசுக்கு அவ்வளோலாம் பேசுகிறேன். இல்லைன்னா நம்ம லைவ் எப்போவுமே கலகலப்பாக இருக்கும். நாளைக்கு நான் கண்டிப்பாக நல்ல முறையில் லைவ் போட நான் ட்ரை பண்ணுறேன். சரியா நண்பர்களே? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிடாம வந்தீங்களா லைவுக்கு? சாப்பிட்டீங்களா சாப்பிட்லையா? நான் தான் வந்து மன கஷ்டத்தில் வந்து சாப்பிடாம வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு எல்லோரும் வாங்க கண்டிப்பாக. சரிங்களா? சாப்பிடாமல் இருக்காதீங்க, உடம்பு பார்த்துக்கோங்க எல்லோரும். வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். புதுசாக வந்த நண்பர்கள்லாம் வணக்கம். நம்ம லைவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. சரிங்களா? வணக்கம் லட்டு, வணக்கம் லட்டு, வணக்கம் கவினேஷ் குட்டி, வணக்கங்க. அக்கா கிட்ட பேசுங்க, அக்கா கிட்ட பேசணுங்க. நான் எப்படி பேசுன்னு தெரியல. நான் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கே தெரியலங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் ஊருக்கே திருநெல்வேலிக்கே வந்துடலாம்னு நினச்சி சத்தியமாக கிளம்புனேங்க. ஆனால் எங்கள் மச்சான் பக்கத்தில் புளி மச்சான் இருக்கார். அவர் வந்து மாப்பிள்ளை நீ என்ன தேவையில்லாத பார்த்துட்டு லூசு மாதிரி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கு கூட்டு வந்து இப்போ இது அவர் வீடு தாங்க. நான் அவர் வீட்டில் தான் இருந்து இப்போ நான் உங்களுக்கு நான் அந்த பதிவு வீடியோ போட்டுட்ருக்கேன் நண்பர்களே. வணக்கம் அன்பு உள்ளங்களே, எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் சாப்பிட்டீங்களா நண்பர்களே? சாப்பிடலாம் உங்களை போய் சாப்பிடுங்க. எல்லோரும் சாப்பிடுங்க நண்பர்களே. முடிஞ்ச வரைக்கும் யாரையும் நம்பாதீங்க. அதுவும் இந்த பண விஷயத்தில் யாரையுமே நம்பாதீங்க. சத்தியமாக சொல்கிறேன், யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. எல்லோரும் நான் இருப்பேன் கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் யாரும் இருக்க மாட்டாங்க. பணம் மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியம். அன்பு பாசம்லாம் சும்மா அந்த மாதிரி தான் உலகம் போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் உண்மையாக இருக்கவங்கள நம்புங்க, கடைசி வரைக்கும் கூட இருக்கவங்கள நம்புங்க. மனசை புரிஞ்சிக்காதவங்கள யாரையுமே நம்பாதீங்க. அதுதான் உண்மை. நம்ம வந்து நல்லதே பண்ணியிருந்தாலும் நம்ம கெட்டது பண்ணியிருக்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு உலகம் இந்த உலகம் வந்து. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லதே பண்ணுங்கள். யாருக்கு அந்த கெட்ட தீங்கு இதெல்லாம் பண்ணாதீங்க. நல்லதே பண்ணுங்கள் எல்லாருக்கும். சரிங்களா? நல்லதே பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த குறையும் வராது. அதுதான் உண்மைங்க. உடம்பு வேறு தெரியல நண்பர்களே. இப்போ இன்ஜெக்ஷன் போட்டிருந்தோம் முந்தானாரு, திருப்பியும் காய்ச்சல் அடித்த மாதிரி ஃபீலாக இருக்குது. வணக்கம் உறவுகளே, எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே. நான் பேசுதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா நண்பர்களே? கமெண்ட் தெரியுதா உங்களுக்கு? நான் பேசுதெல்லாம் கமெண்ட் ஒன்றும் வரல, கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. வணக்கம் உறவுகளே, வணக்கம் நண்பர்களே. கமெண்ட் ஒன்றும் வரல, நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதுங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. நானே மன உளைச்சலில் இருந்துக்கிட்டு இருக்கேன். இவன் வேற வந்து ஓட்டோட வந்து உள்ளே வந்து கமாண்டை போட்டுட்டு டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது மனசுக்கு. வணக்கம் உறவுகளே, வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளே. எல்லாருக்கும் எல்லாரும்
நண்பர்களே நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா? கீழ கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே.